ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்டைல் கொப்பரி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, வெள்ளை சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப இளங்காயாகவும் இல்லாமல் ரொம்ப முத்துனதாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாயை மீடியம் ஃப்ளேமில் நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, மிளகாய் நல்லா வறுப்பட்டு வரணும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். தேங்காய் வறுத்துட்ருக்கும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அதனோட பச்சை வாசனையெல்லாம் போய் தேங்காய் பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலையை சேர்த்தும் போது இந்த பச்சடி ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது கருவேப்பிலையை நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக நம்ம இது கூட பூண்டு சேர்க்க போகிறோங்க. பூண்டு கடைசியாக தான் சேர்த்தணும், முன்னாடியே சேர்த்தக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூண்டை சேர்த்து அந்த பேனோட சூட்லேயே 1 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆறட்டும். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாயை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துடலாங்க. நீங்கள் புளியை ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளியை சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், வரமல்லி, ஜீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப வலுவலுன்னு தண்ணி சேர்த்து சட்னி மாதிரி அரைச்சிடக்கூடாது. துவையல் பதத்துக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. உளுந்து சேர்த்துட்டு பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பச்சடியை இதில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா அந்த எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் அந்த பச்சடியில் நல்லா இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா ஸ்டைல் கொப்பரி பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கெல்லாம் டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.